காலத்துல பருவமழை பெய்யவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை, பட்ட கடனை கட்ட காப்படி கூட மிஞ்சவும் இல்லை. ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, ஒண்ணுக்குன்னு கடனை வாங்கி உழுக ரெண்டு மாடு வாங்கி, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, வட்டி பணம் கட்டும் முன்னே நெல்லு விளையல, நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் திருவிடான வட்டி கடையில், நம்ம சட்டி முட்டி ஜாமானெல்லாம் திருவாடன வட்டி கடையில. மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு, மூத்த பொண்ணு வயசுக்கு வந்து 5-6 வருஷமாச்சு, என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு கணக்கு, என்ன சத்து குடும்பத்தில 12 ஆச்சு, என் பொண்டாட்டிக்கு கட்டுப்பாடு பண்ணாம போச்சு, குடும்ப கட்டுப்பாடு பொண்டாட்டிக்கு பண்ணாம போச்சு. அரசாங்கம் லோனு வாங்க 3000 லஞ்சம் தந்தே, அரசாங்கம் லோனு வாங்க 7000 லஞ்சம் தந்து, 5-6 வருஷம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க, 5-6 வருஷம் கழிச்சு 1 லட்சம் தந்தாங்க. அட அதுல கூட 22,000 முடிச்சுக்கிட்டான் சண்டாளைங்க, அதுல கூட 22,000 முடிச்சுக்கிட்டாங்க. மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா காலையில இட்லி திங்கவில்லையா, மந்திரிக்கு தலைவலியா பச்சை தண்ணி கூட இறங்கலையா என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா, என்று ஒரு பத்திரிக்கை தலைப்பு செய்தியா. நம்ம ஏழப்படுற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா, இந்த விவசாயில வர்ற கஷ்டத்தையும் போய் யாரு கேட்கிறா. உழுது போட்டேன் நாட்டோரமோ நல்லா போட்டேன், அப்படி காலத்தில் பருவமழை பெய்யவே இல்லை இல்லை, அப்படி கத்தரிக்க உங்களுக்கு அப்படி கைலாசம் தான் எங்களுக்கு, நாங்க உழைச்சு உழைச்சு என்ன செய்ய, இந்த விவசாய நிலைமை கஞ்சிக்கு தட்டு பாடுங்க. அவங்க உழைச்சாத்தேன் அவங்க குடும்பத்துக்கு கஞ்சி பிள்ளை ஊட்டியை காப்பாற்றலாம். இந்த அவர் செய்வார் இவர் செய்வார்னு கூடயே தெரிஞ்சீங்கன்னா கடைசியில் உன்னை கலட்டி விட்டதுக்கப்புறம் நீ தூக்கு போட்டுச்சேன் சாக. உண்மை அதான். இப்போ எங்கள் ஊரில் ஒரு ஆள், உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். இழுப்பகுடி செல்லையா ஐயா அவர்கள் மேடைக்கு வாங்க. இந்த மேடையில் யார் சிமெண்ட் மூட்டை அடுக்கி வச்சது? உள்ள உட்காந்தா சிமெண்டா இருக்குது, மேடையால் சிமெண்ட் பேட்டரியா? கலையரங்க திறந்தீங்க, ஐயனாருக்காக நாடகம் வச்சிங்க, நல்லது தான் ப்ரோ. கலையரங்கத்தை ஓசை விட்டு அலசியிருக்கணும். டெஃபினெட்லி
ஆய் ப்ரோ, கதைக்கு வரேன். வட்டிக்கு விடுற யாராவது இருந்தாங்கன்னா என்னைய கவனிங்க. வட்டிக்கு விடுங்க, ஆனால் கஷ்டப்படக்கூடிய ஏழை மக்களுக்கு குறிப்பிட்ட வட்டி காசு மட்டும் வாங்குங்க ஐயா. இன்னைக்கு வட்டி கடன் கட்ட முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தற்கொலைக்கு போயிட்டு இருக்கு. எங்கள் ஊரில் ஒருத்தன் அப்படித்தான் வெள்ளாடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். அதை 2 பேர் போட்டு விட்டாங்க. கருவை காட்டில் நின்றுக்கிட்டு இருந்தவன். ஆட்டை பற்றிக்கிட்டு அது மழை வேஞ்சா சீக்கு வரும், ஊசி ஓடணும், கொடுத்தாலும் கொடுக்கும், மொத்தமாக அடிச்சு விடும்னு ஒருத்தன் சொல்லியிருக்கேன். இவன் பயந்து கொண்டு போய் மானாமர சந்தையில் விற்றுவிட்டு அந்த வித்த காசை லேசாக வட்டிக்கு விட்டுருக்கேன், 1 பைசான்னு. அதை ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து வந்து எவ்வளோக்கு வட்டிக்கு விடுற, 1 பைசா பாடா முண்டை. அவன் 5 பைசா 6 பைசாக்கு சீசின்னுறேன். சைச்சு 5 பைசாவுக்கு விட்டேன். விட்டு மொத்தமாக ஒரு 15 லட்சம் வச்சுருந்தேன். ஒரு ஆள் விஐபியாக கோட் சீட்டு போட்டு ஒரு ஆடி காரில் வந்து இறங்கினேன். இங்கே ஆடு விற்று வட்டிக்கு விடுற செல்லச்சாமி நீ தானே? ஆமாங்கய்யா. எவ்வளோ காசு வச்சுருக்க? 15 லட்சம் வச்சுருக்கேன். பாடா முட்டாப்பல, 15 லட்சத்தை என்கிட்ட கொடு, ஒரே வருஷம் உனக்கு 1.25 கோடி தரமுன்னு இருக்கேன். சரின்னு முண்டை 15 லட்சத்தை கொடுத்துருக்கேன். வாங்கிட்டு போன அந்த கோட் சீட்டு போட்டவன் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இவன் மூச்சை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இப்படி சுடுகாட்டில் படுத்திருக்கேன். சோழி முடிஞ்சிடான் உட்காந்துட்டேலாம். இதே கதை. ஏன் சொல்லி நான் பேசுறது எல்லாமே என்னை யாரும் எதிர்த்தும் பேச முடியாது. குடியாரனை பற்றி பேசுறியே நீ யோக்கியம்னா நான் யோக்கியந்தேன். ஏழைகளுக்கு நீ உதவி செய்யறதுக்கு நீ யாருன்னு கேட்டால் நான் உதவி செய்யணும் சொல்லத்தான் செய்வேன். ஏன் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு கஷ்டம்னா இங்கே இருக்க என் சொந்த வந்த அத்தனை பேருமே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். என்ன வேணாமட்டியில் என்ன செல்லையா அவர்களுக்கு எப்போ இங்கே உட்காந்துக்கிட்டா உனக்கு மைக் அலௌன்ஸ். அவர் அண்ணன் பேர் தர்மர், பேரை சொல்லிட்டு போடுங்க. ஓ மை காட். ஏன் வெதரில் கரைச்சி குடிச்சா இருடா பிறகு பயமனே. ஒரு பெட்டி வாசிக்கிறவன் அந்த காலத்தில் பெட்டிக்காரில் பார்த்தாலே தெரியும். அல்ல பங்கு வச்சு பட்டை அடித்து என்னை மாதிரி சிப்பா போட்டு அப்படி உட்காந்துருந்தா பெட்டிக்காரை மாதிரி இருப்பாங்க. இவன் உட்காந்துருக்கேன் பாரு, திருடான பச்சானில் பிளாச்சோலை வைக்கிற மாதிரி விலங்கு பாடம். அந்த நாடகம் ஏற்கனவே அக்கிட்டு தெரியுது. என்ன கதைக்கு வரேன். எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. இது நாடகமா கரகாட்டமாண்ணா? இல்லைண்ணே, வெதர்னா கொட்டையா? ஐயா அவனை ஒரு அரை அரங்கியா 100 ரூபா தரேன். சிரிக்கிற சிரிப்புல மாடு கிட்ட அத்துட்டு போயிரும் போலேடா. முளைக்குச்சியோட வேறாவன் தள்ளி நில்றான். இந்த பொம்பளை ஆளுகள்லாம் அப்படி தூங்குறீங்களா? இந்த தூங்குற பொம்பளையே லேஜா கொஞ்சம் பிறண்டு வடுத்துக்கங்க தாய். ஈரத்துக்கு அதுக்கும் சேலையில் கரையா முச்சிரும். இதில் என்னென்னா பொம்பளை ஆளுக வேமா வந்து ஒரு பொம்பளை பாயை விரிக்கும். சரிண்ணே. 10 பொம்பளை வந்து அந்த பாயில் உட்காரும். இந்த விரிச்ச பொம்பளைக்கு இடம் இல்லாமல் மண்ணில் தள்ளிடுங்க. ஆனால் அந்த பொம்பளை மனசுக்குள்ளே வைவாவார். சக்காலத்தி மாளுக வந்து பாயில் உட்காந்துட்டா இவளுக்கு எப்போ எந்திரிப்பாளுங்க நம்ம சுட்டிட்டு போவோம். அப்படி எந்திரிக்க சொல்லிட்டா நாளை புண்ணா தாலிக்கு என்ன இல்லாட்டாலும் தரமாட்டாளுக. மனசுக்குள்ளே 80 தீச்சட்டியை விளக்கம். ஆனால் ஆரம்பத்தில் பாருவேன் ஒரு கிளவி தான் எல்லாத்தையும் கிளப்போம். ஏய் என்னடி பண்ணுறியா, வேமா வாங்கடி, நாடகம் போட்டுருவாங்க, வேமா வாங்கடி, சோத்திர தண்ணியை ஊற்றுங்கடி, பாயை சுருட்டுங்கடி, பணியாரத்தை எடுங்கடி, தண்ணி கண்ணை எடுங்கன்னு வேமா வந்த கிளவி தான் புடக்குன்னு விடிச்சு படுத்துரும். அதே தூங்கும். கதைக்கு வரேன். வாண்ணே வாண்ணே. என்னடா அது பிளாக்ல சரக்கு ஓட்டுறேன் கூப்பிட்ட மாதிரி கூப்பிடுறேன். கதைக்கு தானே. கதைக்கு தாண்டா. குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் மணிகண்டன். சரி லிவர். ஐயோ வாகடா ஆக்கிறேன், ஒன்றும் புரியல. கேட்ச் பண்றேன். அப்புறம் எங்க அப்பா பேரு. அப்பா பேருக்கு என்ன சொல்லு? அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் பதற? நம்ம குறி சொல்ற மாதிரி சொல்றிய என்ன? ஏன் சொல்லு. எங்க அப்பா பேரு நம்பிராஜன். நம்பிராஜன் தானே? இப்போ அதுக்கு என்ன? நம்பிராஜன் தானடா. இப்போ என் தூக்க வரிசையில் பேசுறானா நாடகத்தில் பேசுறானடா? இந்த உலகத்திலேயே பெருங்கொண்ட பணக்கார மையம் யாருன்னா நான் தான்டா மிஸ்டர் கிண்ணிக்கோழி மண்டை. என்ன மஸ்துக்குடா நாடத்துக்கு வர? வணக்கம், வீட்டுக்கு போயிட்டு வரேன். மக்களுடைய சேவை, அப்படி மக்களை சிரிக்க வைப்பதற்காக வந்திருக்கேன். அப்படி சொல்லுங்க சார். ஓ மண்டை எங்க வீட்டில் இருக்க காக்கடாய் ஒன்னா இருக்கடா. சிலிப்பு ஆடுறா. நம்பிராஜ் எங்க அப்பா. சரி, இப்போ நம்பிராஜன் இருக்கானா செத்து போயிட்டானா?
இவன் ரொம்ப அற வாங்கிட்டு கிழக்க விழுந்து ஓட போறேன். எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா. பெற்றுக்காரே மெட்ராஸுக்காரன்டா, அவன் லோக்கல் கிடையாது. நான் புதுக்கோட்டை நினைச்சேன், மெட்ராஸில் கிட்ட பிறகு தின்னு தெரிஞ்சிருக்கேன். கல்ல பொறுப்பு. எங்க அம்மா வேறு நங்கை மோகினி. என்ன அம்மா என்ன மோகினா சுடுகாட்டுல எல்லாம் இருக்கு. உங்க அம்மா மோகினியா? இல்ல, குழி ஓடிக்கு தெரியும். சுடுகாட்டுல குழி வெட்டுறதா வேணும். அவங்க ஆத்தாப்பை அப்படி வச்சுக்கிட்டு பொத்திட்டு உட்காரியா, செகுல அறையவா. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் என்ன பண்ணாங்க? இருடா சொல்ல வர்றா. சொல்லுடா. எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ஒரு நிமிஷம் கூட சும்மாவே இல்லை. என்னடே பண்ணாங்க? அப்படி 2 பேரும் மாத்தி மாத்தி சப்பாத்தி மாவு உடைஞ்சாங்க. 7 ஆம்பளை பிள்ளைய எங்களுக்கு. நான் ஒரு ஆள், இன்னும் 6 பேர் உள்ள இருக்காங்கடா. 7 பேர்த்த பெத்தெடுத்திருக்காங்க. புண்ணிய தாயும் புண்ணிய தகப்பனும். உண்மையாலுமே உங்க தாய் தகப்பனும் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்காங்க. ஆமாப்பா. 7 பேர்த்த வல்லு வதக்குன்னு பெற்றிருக்காங்க பாரு. உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையாடா? உங்க அப்பே அடுப்படிக்குள்ளேயே தான் இருப்பாடா, வேற எங்கேயும் போக மாட்டாடாடா? தம்பி, இழுப்ப ஓடி மேடையை கண்டு நான் விடுறேன். மற்ற மேடைன்னா நான் அதெல்லாம் இருக்கட்டும். 7 பிள்ளையை பத்து எங்க அப்பாவை கேட்கிறேன், உங்க அப்பனுக்கு ஒரு வேலையே இல்லையான்னு. தப்பு. வேலையே இல்லையான்னு கேட்டது தப்பு. வேலையே எங்க அப்பனுக்கு அதேன். நன்றி வணக்கம். 5க்கு பதிலா 3 போட்டேன். ராங் நம்பர். ஆனா எங்க அப்பா அந்த 7 பிள்ளைங்க நல்லா கேளுங்க. இப்போ 7 வயலுன்னு அவன் கிரு கொண்டு திடுறானே, ஒவ்வொரு தஜில திடுறானே. இவங்களுக்கு கிரகம் எப்படி இருக்கு, சாதகம் எப்படி இருக்குன்னு நோட்டை தூக்கிட்டு ஜோசியத்தை போயிருக்காரு. ஏன் ஜோசியம் செத்து போயிட்டானா? சாதகம் பார்க்கடா. ஜோசியத்தை போய் ஜாதகம் பார்க்கும்போது ஜோசியர் நோட்டை பிரிச்சு பார்த்துட்டு எங்க அப்பா ஒரு அறை விட்டுருக்கேன். ஏன்னு என்னாச்சு? அது எங்க அம்மாவுக்கு சுகருக்கு வாங்குற மாத்திரை சட்டியை தூக்கிட்டு போயிருக்கேன். உங்களே ஒரு அதுக்கு நல்ல கணக்கத்தான். உங்க அப்பா தான் இப்படி போனா நீங்க வை சிரிப்பீங்களோ? திருப்பி எங்க அப்பா வீட்டுக்கு ஓட்டமா ஓடியாந்து எங்க அப்பாவுக்கு இழப்பு வேற இருன்னு சுத்தி இருக்கு. நீச்சல் தண்ணியை குடிச்சு விட்டு அடுத்து ஒரு நோட்டை கொண்டு கொடுத்துருக்கேன் ஜோசியர்கிட்ட. இந்த ஜாதக நோட்டை பாரியா, என்ன மாத்துக்கிற அடிச்சேன்னு கேட்டிருக்காரு. திருப்பி ஜோசியர் பட்டக்குன்னு கட்டக்கம்பு எடுத்து எங்க அப்பா முதுகுல அடிச்சு விட்டேன். என்ன திருப்பி அடிச்சாரு? அடுத்து கொண்டு 100 அட்டை வதிர நோட்டு. கடைசி வரைக்கும் ஜாதகம் பார்க்கவே விட மாட்டேன். திருப்பி எங்க அப்பா ஒரு வழியா 7 பேர் சாதகத்தை எடுத்து கொண்டு ஜோசியத்தை காட்டியிருக்காரு. ஜோசியர் சாதகத்தை அப்படி பிரிச்சவரு, நம்பிராஜன் உங்க மையம் 7 பேரும், ஒருத்தன் விவசாயம் பார்க்கலாம், ஒருத்தன் உழுகலாம், ஒருத்தன் டிராக்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொன்னாலு ஜோசியர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இந்த 7 பேர் ஆம்பளை பயிலெல்லாம் இருக்கிறதுனால நம்பிராஜன் அவர்களே, ஆடி 3ஆம் தேதி உன்னை சாதகத்துல அடிக்கிறது கணக்கு, சரி மண்டையை போட்டு விடான்னு சொன்ன உடனே எங்க அப்பா வேகமா ஓடியாந்து எங்க ஆத்தா வேற கத்திரி வெயில்ல கூரை விடல, காத்தாடி எல்லாம் கிடையாது அந்த காலத்துல, ஈரச்சாக்க கம்மா தண்ணில நினைச்சு பொத்திக்கிட்டு படுத்துக்கிற அந்த ஒம்பளை எங்க அப்பா வந்து கட்ட வரல உருவி இருக்கேன். மறுபடியும் சுரண்டி இருக்கானாவே. மோகினி 7 ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுனால ஜோதிகரை ஜாதகத்துல ஆடி 3ஆம் தேதி அடிச்சு கொடுமுட்டேன். சரி, உன் தாலி மாங்கலையும் நெரிச்சு நிக்கணும், எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்துரும் இருக்கேன். அதுக்கு உங்க ஆத்தா என்ன சொல்லிச்சு? கருப்ப பையில இடம் இல்ல, வேணும்னா காரைக்குடி சவுளி பை இருக்கு, அதுல வேணா முயற்சி பண்ண பரிதி பையில வெளியே ஓடான்னு இப்படி ஆத்தா சொல்லிச்சு. எங்க அப்பா கேட்கல, காலில் விழுந்து உருண்டு நெகத்தை எல்லாம் கடிச்சிருக்கேன். எங்க ஆத்தா சொல்லியிருக்கு, போறையா உலக்கி எடுத்துட்டு வெதர்ல அடிக்க வராங்க. ஆனா எங்க அப்பா ஒரு சொல்லு வாசக ஜாதி மாண்டா, ரோசக்காரனே நம்ம அப்பா. சிங்க அந்த உலக்கைய என்ன பண்ணிக்க, உலக்கை எங்க அப்பா ஒண்ணு தூக்கி எரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா படக்குன்னு கம்மாய்க்குள்ள தூக்கி போட்டிருந்தாலும் உலக்கை தப்பிச்சிருக்கும். எங்க அப்பா என்ன பண்ணிக்க, உலக்கைய இப்படி இரிக்க பிடிச்சிக்கிட்டு இப்படி ஓடி இருக்கேன். எடுத்து விட்டு அங்கிச்சாமி வீடு வானம் தொண்ட குழி பறிச்சிருக்கேன், பார்க்கல குழிய தாண்டிடலாம்னு இப்படி தாண்டி இருக்கேன். எங்க அம்மா எதில் சொன்னிச்சோ அதுலயே அடிச்சு இப்ப எங்க அப்பா வீட்டுல இப்படி படுத்து கிடக்காண்டா இழுச்சு. நான் வரும்போது ஒரு கவக்கம்ப வெட்டி லேசா அப்படி தூக்கிக்கிட்டு அட்டை கொடுத்துருக்கேன். என்னப்பா அப்பாவுக்கு பிதுக்கு மருந்து போட்டு விட்டியா? வாடா, பிதுக்கு மருந்து தான் போட்டு விடலாம்னு எங்க அம்மா சொன்னிச்சு. பிதுக்கு மருந்து நினைச்சு கொண்டு போய் பிதுக்கி வைக்கிறேன், அது எலி பேஸ்டா இருந்திருக்கு. எலி வந்து பேஸ்ட கடிக்கணும்னு அவனை பேஸ்டா இருந்ததுனால அதை கடிச்சு இப்ப வரும்போது என்ன பண்ணிக்கிட்டேன், எலி பேஸ்ட வச்சா தானே அதை கடிப்ப, எலி அடிக்க
ஒதுக்கி வச்சு அப்ப கிட்டிய வச்சுட்டு வந்திருக்கியானே. அத்தி கல்யாணம் விடுவேன். ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஏன்னே உனக்கு கிட்டி வைக்கணுமா? சரி சரி நகைச்சுவை நல்லா தான் இருக்கு. டைமிங் பார்த்து பேசு கண்டாளி மனே. வேலை விட்டு நன்றி நன்றி. இங்க இருந்து சொல்றேன் பத்தியா. எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் அவன் புளியோட தம்பம் இருக்குல்ல, கருவிக்காடு பூதவைய அது ஊரை எங்க சொந்தக்கார ஊர்ல. அங்கே ஒரு பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கு. புளியோட தம்பத்துல அவர் சேர்வ இருக்காருல. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அவர் பெரியப்பாங்க. அவர் மகளை தாண்டா பார்த்துருக்கு எனக்கு. அப்படியா? எங்க ஆத்தால அப்பனும் பூ வைக்க போயிருக்காங்க. பூ வச்சுட்டு பிள்ளைய பார்த்துட்டு வரலான்னு போனவங்க. பூ 100 அதிகமா சொல்லியிருக்கு. எங்க ஆத்தால அப்பனும் கஞ்சாக்காரங்க. எங்க அம்மா அங்கே பார்த்துட்டு காட்டுல எருக்கலம் பூ கிடந்திருக்கு. அதை ஒரு 1/4 கிலோ ஒடிச்சு அதை தலையில வச்சு அது எப்படியோ பால் கண்ணில் அடிச்சு பிடிச்சி போல. இப்ப கண்ணை அப்படி சுருட்டு இழுக்குது. பெரியப்பா அவர் மகன் உனக்கு என்ன வேணும்? சேருமாங்க. எனக்கு தங்கச்சி வேணும். மச்சான் மச்சான் ஐட்டமா நம்ம. உங்க தங்கச்சியை நான் பார்த்ததுல ஆள் எப்படி இருக்கேன்? அம்புட்டு அழகா அம்சமா இருக்கு. அப்ப நீ கட்டிக்கிறவனே என்ன? அது தங்கச்சி. தங்கச்சியா? சரி சரி முறை கட்டவே. சரி உங்க தங்கச்சி இங்க இருக்கேன். இங்கதான் கூட்டு வந்திருக்கேன். கூட்டு வாங்க மச்சான். நான் கூட்டு வரட்டுமா? கூட்டு வாங்க மச்சான். இழுப்பக்கூடிய ஐயனாரும் இந்த 18ஆம் படி கருப்பனை எனக்கு கண்ணா திறந்து தாங்கலாம். ஐயனாரே என் மனைவி அழகா வரணும். தலைப்புள்ள ஆம்பளை புள்ள வரந்தா 18ஆம் படி கருப்புட்டா உன் எல்லையில 4 கடை வெட்டுறேன். ரொம்ப குறைய கூடாது ஐயனாரே. என் குடும்பத்தை நீ தான் காப்பாற்றி தரணும். பொண்ணை கூட்ட போனா இல்ல பொண்ணை கொண்டு போய் எது மூட்டை முடுக்கு இருக்கானா என்னடா? இந்த போனை எடுவட்ட எங்கடா? பொண்ணை கூட்டுவாங்கய்யா. இந்த இழுப்புபடி பொம்பளை ஆளு உரை என் பொண்டாட்டிய பார்த்து வாயில விரல வைக்கணும். மச்சான் என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சான். உடனே மாலை பார்த்துருக்குது. சரி உடனே இன்னைக்கே பரிசம் போட்டுலாங்குது. நீங்க என்ன சொல்றீங்க? நான் கேம் கருத்தாக அழைச்சிட்டு வா போ. இங்க பொண்ணு கூப்பிட்ற மாதிரி தெரியலடா. மாட்டியா வரி மாதிரி தான் இருக்க. உன் முகவே செல்லடா. உன் தங்கச்சி எப்படி இருப்பாங்க? பொண்ணு வாக்க கூட்டு வரையா இல்லை 2 பேரும் நீர்மலைக்கு வரையலடா? உடனே மாலை போட்டு தான் உங்களை பார்க்கணும் என் தங்கச்சி. ஏன் மச்சான்? மச்சான் தங்கச்சி என்ன மூடி வச்சிருக்கிய? தேர்தல் எடுக்கும்போது கொலை ஓடி விட்டா? ஐயோ வெக்கப்படுது மச்சான். டேய் இந்த கை கால இந்த காலு வளசேகனையே பார்த்துருக்கனே. என் காசப்புறம் திட்ட பரிதேசி இந்த ஐயா அது மசுரா இல்ல குதிரை வாழாடா? மசுரு பின்னி இப்படி இருக்கா? என்னடா பியூட்டி பார்லர் கூட்டி போயிட்டு. ஏன் மச்சான் மறைச்சே வச்சிருக்கிய? எது ஜர்க்கஸ் பண்ண போறியா? மாலை போட்டு தான் உங்களை பார்க்கணுமா? கதாச்சி முகத்தை திறங்க மச்சான். ஃபர்ஸ்ட் மாலை தான் போடணும். சரி மாலை போடுங்க. தங்கச்சி மாலை போடுங்க. டேய் முகத்தை பாத்துக்கிறேன்டா. எவன் குடிய கெடுக்க போறாங்களா 2 பேரும்? ஃபர்ஸ்ட் நீங்க தான் மாலை போடணும். நீங்க போடு. வாங்க மச்சான் வாங்க. எப்படி வளர்த்திருக்கே பத்தியில என் தங்கச்சிய. நீ பொத்து அவளை வர சொல்லு. உப்பில்லாத பத்திய காடு ஊறுகாய பார்த்தா தொண்டனக்கான் டொனக்கனாக்கா இப்போ உன் குடும்பத்தை முடிச்சு போறேன். தொண்டனக்கான் டொனக்கனாக்கா வரைக்கும் போயிட்டீங்களா? மச்சான் மாலை போடுவா. ஏய் போறியா செகலை கட்டி அறையவா? இப்பயாவது உன் தங்கச்சி முகத்தை காட்டுங்க மச்சான். ஒரு சின்ன நிபந்தனை மச்சான். ஏன் என் சொத்த போய் எழுதி வச்சதான் கொடுப்பியா? இல்ல மச்சான், இந்த ஊர் மக்கள் எல்லாரும் 1 2 3 என்னன்னு என் தங்கச்சி முகத்தை திறக்கணும். ஏண்டா நீ இந்த மியூசிக் பார்ட்டி எல்லாம் அடிக்கணும். பொண்ணை கூட்டு வந்திருக்கியா இல்ல சிலை திறக்க போறியா? மச்சான் என் தங்கச்சி சிலை மாதிரி தான், செப்பு சிலை. அப்படியே தங்க பஸ்பம் மாதிரி இருக்கு என் தங்கச்சி. தக்க 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 தக்கன்னு மின்ன அப்படியே. நீ தள்ளு வேகத்தட மாதிரி மறைச்சுக்கிட்டே நிப்பேன். குறிச்சு போட்டாலும் 80 பேர். அண்ணே எல்லாரும் 1 2 3 சொல்லுங்க. 1 அண்ணே சொல்ல 1 இந்த பொருளை எங்கனே கேட்டது கேட்டது மாதிரி இருக்கானா? என்ன எதுவும் பலிகடை ஆக்குறீங்களா? இல்ல மச்சான், கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தேன் கொஞ்சம் கொடுத்து. அண்ணே சொல்லுங்க 1. இந்த மத்தியில வாட வைக்கானம்டா. ஓபன் பண்றாத.
மச்சான் என் தங்கச்சியை பாருங்க. சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சா? எந்த காட்டு பிறகு நீ முந்தையவ. உங்க பேர் என்னப்பா? சப்பு. உங்க 2 பேர்த்தி நாடகத்துல போட்டதே தப்புடா. மாமா என் பேர் சப்பு. வாங்க மேடம். என்னங்க மச்சான்? பாடா தங்க. வாங்க ஆளுங்க. இந்த மாதிரி பொண்ணு நடக்கிறதே நான் 28 தடவை மாலை ஓட்டிருக்கேன். அண்ணே வெக்கமா இருக்கு அண்ணே. வெக்கப்படாதடா. குடும்பத்தோட பெட்ரோல் ஊத்தி எடுத்து போ. அச்சா என் தங்கச்சியை காலில் விழுந்தாதான் கட்டி கொடுப்பேன். என் தங்கச்சி உங்களுக்கு தான். டேய் போட அம்மா மாட்டாங்க. ஐயா டேய் வா. இன்னும் இங்க நாடகம் பார்க்குற ஆம்பளைகளுக்கு 12 நாளைக்கு பொண்டாட்டி நினைப்பே வராது. பாருங்க கழுத்திருப்பேன் கோழி மாதிரி இருக்கு இப்ப சப்பா. அது எந்த சேலைக்கு எந்த ஜாக்கெட்டும். என்னடா இப்படி ஒரு முகமாடா தேன்றாட்டு மாதிரி. போடா பண்ணி பெரியம்மா. மச்சான் அப்படி சொல்லாதீங்க மச்சான். ஆத்தா எனக்கு பரவாயில்ல வருது. இந்நேரத்தில் 108 போன் அடிச்சாலும் காலில் தான் வரணும். நல்லா இருப்ப. என்னை விட்டுருமா அம்மா. உங்க மேல நான் உசுரையே வச்சிருக்கேன். நான் சோடாக்குன்னு கையை ஒடிச்சே அப்படி கலத்திருப்பேன் கோழி மாதிரி. மயில் மகளை அது என்ன ட்ரில்லு போட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன. வா மச்சான் உங்க 2 பேர்த்தையும் பார்த்தா எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரியே இருக்கு. ஐயோ அண்ணே அவ்வளவு பொருத்தமா சோடி பொறுத்து அம்புட்டு ஐயோ அழகா. சோடா வாங்கிட்டு எங்களுக்கு 2 சுத்தி போடுறேன். தங்கச்சி டேய் இருடா. உன் தங்கச்சி ஆளு சித்தால இருக்க மடு மொழிக்கு தொங்குது என்ன. சேப்பிரியா சேப்பிரியா நீ கத்தி பிடிக்காத தடுப்பு தடுப்பா அடிக்கு. மாமா என்ன மாலை போட்டிருக்கீங்க? உனக்காக பால் கூட இருக்கிறேன். என் மேல அம்புட்டு பாசமா என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. என்ன சம்பவம் இருக்குது? பாட்டியா இந்த உட்கார்ந்து இருக்கல யாரு? இந்த உட்கார்ந்து இருக்கல கம்மா. ஆமா ஆமா அவன் தங்கச்சி பழைய காலத்து காட்டுக்கோழியை கட்டி வைக்க பாக்குறேன். தங்கச்சியா? நான் இருக்கும்போது எவ்வளவு கட்டி பொழந்துரே பொழந்து. நீ புறத்தது போதும் இங்க வர. என்ன மாமாச்சு இது? என்ன கை வந்திருக்கு? பின்னாடி நிக்கிறது யாரு? அட்டைப்பூச்சி. அது காலை பாரு களை கொட்டு மாதிரி. யாரு இந்த கிளவி? கிளவியா ஒட்டது அடுத்து முடியாது. கிளவிய கிளவி கிளம்பி என்ன சொல்லுங்க? பார்த்து கிளவி ஏன்னு கேட்டு முண்டை யாரு நீ மோத? இவன் ஏன் சம்மதம்? சண்டை வேணாம் சப்பு. பாதகத்தி பாதகத்தி போய் மகளே கிணத்து முண்டை உனக்கு என் புருஷன் கேட்கிறாரு. பயிர் மகளே என்ன பேசுற பெரிய சாலை பாப்பே வட்டி மடம் நீ எனக்கு தேவையில்லை. அப்ப அந்த முட்டை தான் வேணுமா? இரு உன்னைய கட்டி நான் வீட்டுல வச்சா பால் பாயிட்டு போறேன் கூட வெளியே நிக்க மாட்டேன். உள்ள வந்து ஒரு டம்ளர் காபி சூட்டு போறவன்னு அவனா டீ போடுவேன். உள்ள வந்து அழகா பார்த்துட்டு இவளை கட்டி வச்சுன்னா கரண்ட் பிள்ளை குளிக்க வர மாட்டாங்க. என்னதான் கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டை பார்த்து ஜாக்கெட் மேல கை வைக்கிற உன் மேல வச்சா என்ன ஆகுதுன்னு தெரியுமா? நான் இருக்கிற அளவுக்கு நான் என் காலத்துல வருவியாடி என்
எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி புருஷனை பத்தியா பார்த்தாலும் ஒப்புடுவான். இழுப்பூர்ல ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சான்னு கேட்டா இழுப்பூர்ல போய் ராதாகிருஷ்ணன் மசூரம் புடுங்கினாங்க. இப்ப அது மட்டே பாருங்க களவாளி மட்ட மாதிரி. தங்கச்சி ஓடோடி வந்து என்னை காப்பாத்த தாய மகமாயி. அண்ணே உங்க வாயில வந்ததா வாசனமா என்ன என்ன பிள்ளை நம்ம ரெண்டு பேரும் அதே மாதிரி தூக்க சொல்லுங்க. உங்க ரெண்டு தூக்குறோம்னா லோடு பண்ண வேணும் 4 லட்சம். நல்லா இல்ல சொல்லிட்டேன். தங்கச்சி ஒரு வணக்கம் சொல்றேன், நல்லா இருமான்னு சொல்லு. உன்னை வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல இருந்து நாங்க தூக்கி வளர்க்கலைன்னா நேரம் ஜிப்பி போற நாய் உன்னை கடிச்சு. யார் தூக்கிட்டு வந்து வளர்க்க சொன்னது? மொயக்கூட்டி நினைச்சு வாய முடுனே. நாடு புரிஞ்ச நாடு, தொண்டை நாட்டினுடைய புரிஞ்ச நாட்டு தலைவர் நம்பிராஜ மயம் வீரத்தேனே நாம் தான். இரு இரு இருத்தா எல்லாம் உனக்கு பேச தெரியும்னா உன்னோட 50 மடங்கு பேசுவேன். ஆமா பேசுவேன். வாய முடு. என்ன நீ இப்படி பேசி கிளிக்க போற? இடத்துக்கு என்னைய தலைவி அனுப்பியிருக்காரு இல்ல உன்னை தலைவன் அனுப்பியிருக்காரு? அப்பா நான் வந்து சொன்னாதான் நீயே வெளியே நான் வர்றதுக்கு முன்னாடி நான் வர்றதுக்கு முன்னாடி நீ எப்படியாலும் நடிச்சுக்க பேசுக. நான் வந்துட்டேன்னா நீ எனக்கு அண்ணே அதோட வச்சுக்க. என்ன பண்ண போற? என்ன பண்ணுங்கிற நீ? இல்ல என்ன பண்ணுங்கிற? இடத்துக்கு நான் நீ வச்சதான் சட்டமா இருக்கு. நான் வச்சிருந்தேன். என்ன ஓன் சட்டமா இருக்கு? ஓன் சட்டத்துக்கு பண்ணுங்கிற அவசியம் இல்ல. அப்பா இங்க போச்சுனாரு நான் கேட்கறது பதில் சொல்லு.
அப்பா எங்க போச்சுனாரு? அப்பா திணைவனத்துக்கு போக சொல்லியிருக்காரு. போக சொல்லியிருக்காருல்ல, வரவேற்க சொல்லியிருக்காருல்ல. நீ எதுக்கு வந்திருக்க? நீ எதுக்கு வந்திருக்க? நான் இந்த எருவு மாடுல மேய்க்க வந்தேன். ராசாத்தி பேச்சிலும் சரி பாட்டிலும் சரி நீ பெரிய ஆள். அதுக்காக நில்லு. நீ அந்த பிள்ளைக்கு மட்டும் ஆதரவு தர்ற. இப்போ வாரு உப்பு கண்ட மாதிரி திடுறா. அவன் நாத்தனா நாத்தனா உன்னை சொல்றாளே, நாத்தனாவுக்கு மரியாதை கொடுக்க தெரியுதா நீ? அவளுக்கு எப்படி நான் நாத்தனாவானே? எந்த வகையில எந்த முறையில யாருக்கு யார் நான் எப்படி ஒரு நாத்தனார் ஆக முடியும்? இவர் ஏத்துனார், நீங்க நாத்தனார். இதோட சேர்ந்தீங்கன்னா நீ உருப்படாத மாட்டே. நீ என்ன பேசவே மாட்டேன். உருப்படாத வாங்க. என்ன பேசினாரு? என்னடி உனக்கு பிரச்சனை? என்னமோ ஏத்துனாருன்னாங்களே, அதான் என்ன முதல்ல லோடு மேலுனாப்ல இல்ல நெல்லுமோட ஏத்துறீங்க. பார்த்தா 1000 தான் இருந்தாலும் நம்ம குடும்ப வாரிசு அதை வயிற்றுல வளருது. ஆனா ஒரு ரசனை இப்படி போகும்னு நாங்களாம் எதிர்பார்க்கவே இல்லை. மது போதையில இருந்தேன். என்னப்பா மது போதையில இருந்தேன். மதுவுல இருந்தோம்னா எது மாதிரின்னு தெரியல உனக்கு. அது கழுதைக்கு குதிரைக்கு வித்தியாசம் தெரியலையா? வீட்டுல டவுசரோட கிடைச்சு நான் லக்காங்கோலி லெக் பீஸ் நடத்தி லேசா. நீ ஏன் இப்படி கையை பிடிச்சு பண்ணிக்கிறீங்க? கையை விடு. ஏய் அது நாத்துறான்னு ஒரு மாதிரி ஆம்பளை விளையிற மாதிரி இருந்துக்குமே. அது தலைய பார்த்தா என்ன வாங்கி கொடுக்க மாட்டியா அவளுக்கு? ஆனா எத்தனையோ பேர் இப்படி முடி வச்சு வந்து பாத்துட்டு என்ன மட்டும் கிடையாது. முந்தானத்து போட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி எரிச்சேன். மழை சலசலன்னு வந்து நான் அணைஞ்சு அப்படியா. எங்க அண்ணனுக்கு நீ என்னமா வேணும்? ஏய் ராசாத்தி அது உள்பாடி முதல்ல டிவி கவரை கடிச்சு. நான் வச்சிருந்தது ஒத்த பாவாடத. அதனால உங்க அண்ணன் அன்னைக்கு வந்தாரா? எங்க அண்ணன் வந்தாரா? நீ எங்க போன? உன்னை அப்பா எங்க போச்சா? நீ எங்க போன? நான் உன்னை தேடி வனத்துக்குள்ள நீ விளையாண்டு இருப்பேன்னு வந்தேன் தோழிகளோட. நான் வனத்துக்குள்ள போவேன் போல. ஆனா நந்தவனத்துக்காக அப்பா போச்சனால தேடி வந்தேன். அதான் இப்படி வனத்துக்குள்ள போயிருக்கியே. என்னமா பண்ண? தெரியல. நீ வாடா பாருங்க. நீ இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? 3 மாசம் முழுகாம இருக்கு. அந்த பிள்ளை கொச்சு கொச்சு எங்க நீ சரியான ஆளு. வாயில முட்டை குடுறி பாப்போம். ஏன் புடிச்சா நான் விட்டு குடுறேன். வாயில முட்டை எங்க இன்னொரு எப்படி எடுத்து எடுத்து பேசுச்சு. ஏய் இரு நில்லு நில்லு இரு நில்லு நில்லு இங்க வா. இருடி நான் மாட்டி. அண்ணா இங்க வாங்க. நீ தப்பிக்க வேலையில இல்ல. அந்த பிள்ளை 3 மாசமா இருக்குல்ல, உனக்கு கொண்டாட்டி தானே. இந்த பிள்ளைக்கு வேற மாப்பிள்ளை பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியான பொம்பளை. நான் உனக்கிட்ட போட்டி வைக்கிறேன். எங்க அண்ணனுக்கு ஒரே ஒரு தடவை முத்தம் கொடுத்துரு. என் மச்சானுக்கு நான் சரியான பொம்பளை நீ குடுக்குற. குடுக்கவே நீ பறவை இறக்க மாட்டேன். எப்படி சவுடால பேசுச்சு என்கிட்ட. நீ குடுக்குற குடு. அப்பதான் உனக்கு எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன எழுத்து பேசுவியா? குடுடி. என்னடி இப்படி இருக்க? வேலை வரும்போது இறக்கி விட்டு சத்து சத்துன்னு அரைஞ்சு. ஏன் நான் உன்னை கார் வச்சு ஊர் கிளம்புறேன். குடு. என்ன எழுத்து பேசல. அது வந்து அது வந்து முத்தம் கொடுக்க நான் உதட்டுல 70 தையல் போறேன். மொத்த பேத்தையும் உலையாத்து போட்டா. டேய் நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அடே மருதுமணி மயிரை புடுங்குற மணி. இந்த வாயில முத்த வாங்கினா எம்ஜிஆர் ராதாகிருஷ்ணா இங்க வாங்க. நீ தங்கச்சி எழுத்து பேசுவியா? ஒரே முத்தம். எகுத்து பேச மாட்டேன்னு சொல்லு. அம்மா தங்கச்சி நீ சொன்னா கேக்குறேன். அம்மா இருடி. தங்கச்சி சொன்னா என்னத்த கேக்குறேன்? அப்ப முத்தம் இருத்தா இருத்தா. நாங்க எங்க கதாபாத்திரத்தை சரியா செய்யறோம். ஆனா நீ இழுப்ப முடியல ஏமாத்துறிய. நான் எங்க ஏமாத்துறேன்? நான் தான் உங்களோட விளையாண்டுட்டு திரிகிறேன். எங்க அப்பெல்லாம் உட்காந்துருக்காங்க. ஆமா பள்ளி வந்து பாடினீங்க, கைதட்டு வாங்கினீங்க. இப்போ வந்து நாங்க அந்த கதாபாத்திரம் நடிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க ஆடாம ஊரை ஏமாத்துறீங்களே. அவங்க இப்ப என்னை பொறுத்து விட்டாங்களாம். எப்படி ஆளு? ராசாத்தி ஆடணும். கம்மங்காட்டு ராசாத்தி, கந்தனுக்கு தினை விதைச்ச ராசாத்தி. தினைய மட்டும் பார்க்க கூடாது, நீ ஆட்டம் ஆடணும்ன்றதுக்கு சாட்சி இது போதுமா? இதை காமிக்கலாம். ஏப்பா ஆனா நீ எப்படி தப்பிக்கிற பாரு. இந்த தப்பிக்கிற திறமை இருக்கிறதா குறைச்சுக்கிட்டு இருக்க. பறவையெல்லாம் வந்துருச்சு. ஒரே வரட்டு. நீ ஆடணும். நீ ஆடணும். நான் போய் அவுத்து போட்டு முன்னே இது இது எல்லாடி அமைப்பு கையை வச்சுக்கிட்டு எல்லாடி ஆலோலம் 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 ஆண்டவன் போட்டிடும் மருளாலும்
எகித்து பேசுறீங்க அண்ணன் உங்க அண்ணனை நான் இழுத்த மாதிரி நம்ம 2 பேரும் இழுப்போமா? கோடையடி மூலம் இது வரிசையா வர்றது நல்லா தெரியல. ஆமா, நம்ம எதுக்கு நின்று ஒரு போடு தேவி தேவி பெரிய ஜில்லா நீ இன்னும் போலையா உன்னை யார் ஓரே சூத்து படுத்து போவா தேவி பெரிய குலம் மேகாட்டு கோவில் நடக்குமா ஜெயபிரியா நம்ம உள்ள போய் சார் பாத்துக்க. சோ உண்மையிலேயே ஒரு வயிற்றுக்காக தான் நாங்கள் உங்களை சிரிக்க வைக்கிற நோக்கத்தில் தான் நம்ம வர்றோம். மருதமணி ஒரு நல்ல ஒரு கலைஞர்.